வெல்கம் டு ஷோ ஆட்டோமொபைல்ஸ். நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சிக்னலில் ரெட் இருந்துச்சுன்னா வண்டியை நிறுத்தணும், கிரீன் இருந்ததுன்னா வண்டியை மூவ் பண்ணி போகணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்கள் வண்டியில் வர ஒவ்வொரு சிக்னல்ஸ்க்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கும், அது எதனால் வருதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, இதில் ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் இருக்குல்ல, எல்லோ கலரில் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் வார்னிங்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் வார்னிங் எதனால் வருதுன்னா, உங்களோட இன்ஜின் காம்பனண்ட்டில் ஒயரிங்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலோ, சென்சாரில் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலோ, ஒயரிங் ரேட் பைட்டு, ஒயரிங்கில் ஓப்பன் சர்க்யூட் இருந்தாலுமே கூட இந்த ஃபுல் இன்ஜின் வார்னிங் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்ஜின் வார்னிங் வரும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்து வண்டி நல்ல ஓரளவுக்கு மூவிங் கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு ஹண்டிங்கும் இல்லை அப்படின்னா வண்டியை அப்படி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத கம்பல்சரி நம்ம பார்த்துடணும். இந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட்டோட வண்டியை லாங் ரன்னில் வண்டி ஓட்டக்கூடாது. இது மாதிரி ஓட்டினா கண்டிப்பாக இன்ஜினில் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நம்பர் 2, பக்கத்தில் ஒரு பேட்ரி மாதிரி சிம்பிள் போட்டு மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பேட்ரி வார்னிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரி வண்டியில் இருக்கும். இந்த வண்டியில் அந்த பேட்ரி பவர் சப்ளை பண்ணி செல்ஃப் மோட்டரை ஆக்டிவேட் பண்ணி இன்ஜினை சுற்றி விட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஒன்ஸ் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜின் சுற்றுறதுலேருந்து பவர் வந்து டைனமோ வழியாக போய் டைனமோலேருந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும். அதாவது ஆல்டர்னேட்டர்லேருந்து பேட்ரி சார்ஜ் ஆகும். நம்ம வந்து ஓல்டன் டேஸில் டைனமோ அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு இப்போ இருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர். இந்த ஆல்டர்னேட்டர்லேருந்து பேட்ரி சார்ஜ் ஆகும். இந்த பேட்ரி ஆல்டர்னேட்டர்லேருந்து சார்ஜ் ஆகலை அப்படின்னா இந்த வார்னிங் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வார்னிங் வந்தால் வண்டியை உடனே வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் இருந்து ஆளை கூப்பிட்டு என்னன்றதை பார்த்து இந்த சப்ளைவை கரெக்ட் பண்ணணும். அப்படி கரெக்ட் பண்ணலன்னா வண்டி ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகி பிரேக் டவுன் ஆகிடும். வண்டி நீங்கள் போகிற இடத்துலையே நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் காமிச்ச இந்த பிக்சரில் இன்னொரு வார்னிங் இருக்குது. அந்த வார்னிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.